நான் வந்து ஒரு நாள் போயிட்டு தனுஷ்கிட்ட கேட்டேன், தனுஷ் பெரிய நெருக்கடி இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நான் வந்து இந்த படம் எதுவும் நான் டைரக்ட் பண்ணுற படம் மட்டும் தான் தம்பி பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு நேம் சேக் ப்ரொடியூசர் தான் நான், எல்லா எஃபர்ட்ஸும் அவங்க போடுறாங்க, பேர் மட்டும் என்னோட பேரை நான் போட்டிருக்கேன். தனுஷ் படம் எப்படி நீங்கள் பண்ணாமல் விடுவீங்க அப்படின்னு வந்து ஷோபா மேடம் கேட்டாங்களாம். அவங்க வந்து வீடே வந்து தனுஷ் சார் ஃபேன்ஸ் அவங்க, நீங்கள் எப்படி பண்ணாமல் விடுவீங்கன்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ட்ராக் காட்டுறாரு, காட்டும் போதே சொல்கிறாரு, இல்லை இது நீங்கள் இதுன்னு நினைக்காதீங்க, நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இன்னொன்று காட்டுறாரு, இல்லை இதுன்னு நினைக்காதீங்க, நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாரு. ஒரு 40-50 நாள் வச்சு அடிச்சிருக்குமா காலி. கூப்பிட்டப்பெல்லாம் எங்கள் கூடயே இருந்தார். அப்புறம் சந்தோஷ் சாரோட கேரக்டர் ரொம்ப கேஷுவலாக ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வாயில கடிச்சிட்டு, சொல்லுங்கள் சார் என்ன பாட்டு இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னாரு. நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், நம்ம சாப்பிட முடியாது, நம்ம கொஞ்சம் டென்ஷனில் இருப்போம், என்ன எப்படி வரும் அப்படின்னு. டேகோட என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அகைன் இதுவும் வந்து எனக்கு சினிமாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள், இப்போ பாலமேந்திர சாரோட நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் சினிமாவில் நடக்கிறது வந்து தனுஷால் தான். இதுவும் அது மாதிரி தான். நான் வந்து ஒரு நாள் போயிட்டு தனுஷ்கிட்ட கேட்டேன், தனுஷ் பயங்கர ஒரு சின்ன எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு. சார் ஓகே சார், செந்தில் இருக்கார் லைன் சொல்லியிருக்காருல்ல சார், அது நல்லா இருக்கு சார், நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் நான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் செந்தில் வந்து எனக்கு சாரோட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து தெரியும். அண்ட் வி நெவர் ஹேட் எனி இஷ்யூஸ். லைக் நாங்கள் 2 பேரும் ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் என் கூட வந்து முதல் 2 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கு நல்ல பழக்கம். வி ஹாவ் குட் ரேப்போ, வி ஹவ். ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் இந்த படத்தை அதுக்கப்புறம் இதை படத்தை ஆரம்பித்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடியே மதன் கேம் இன் டு தி பிக்சர். அவர் வந்து நான் ஐ வில் டூ தி ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒரு நேம் சேக் ப்ரொடியூசர் தான் நான், எல்லா எஃபர்ட்ஸும் அவங்க போடுறாங்க, பேர் மட்டும் என்னோட பேரை நான் போட்டிருக்கேன். அண்ட் சாங்ஸ் கேட்ட வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப, எஸ்பெஷலி த ஒன் தட் வி சா நோ, ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தனுஷ் வந்து டூவல் ரோல் பண்ணுறாரு அப்படின்னும் போது செந்தில் எனக்கு அந்த லைன் சொன்னப்போவே வி நியூ தட் இது வந்து இது ஒரு மேஜர் ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பட்டுச்சு. அண்ட் ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் ஒரு 2 கேரக்டர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. நார்மலாக நிறைய கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சட்டிலாக எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காரு. அண்ட் உள்ள ஸ்கிரிப்ட் உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. வி ஆல் வெரி ஹாப்பி வித் த ஃபில்ம். அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து ரைட் நவ் இஸ் இன் இஸ் ப்ரைம் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ட்ராக் காட்டுறாரு, காட்டும் போதே சொல்கிறாரு, இல்லை இது நீங்கள் இதுன்னு நினைக்காதீங்க, நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப இன்னொன்று காட்டுறாரு, இல்லை இதுன்னு நினைக்காதீங்க, நான் வேற ஒன்று பண்ணுறேன் அப்படின்றாரு. ஃபைனலி வென் வி see it on screen it's working. ஸோ அவர் இஸ் இன் இஸ் ப்ரைம் ஃபார்ம் அண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி வித் எவ்ரிபடிஸ் ஒர்க் இன் த ஃபிலிம். இந்த படத்துக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை ப்ரொடியூசர் ஆக்குறதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லா பாதைகளும் ரோமை நோக்கியும் செல்லும்ன்ற மாதிரி எனக்கு, நான் எந்த கதை எழுதினாலும் தனுஷ் சார் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வருவார். ஏன்னா 4 படம் நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன், அதில் 3 படம் தனுஷ் சார் தான் ஹீரோ, 2 படம் டைரக்ட் பண்ணேன், அது 2 படத்துக்கு தனுஷ் சார் தான் ப்ரொடியூசர். ஸோ இது 6வது படம், இப்போ தான் அது அமைஞ்சுது. அதுவும் டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்டுன்ற அது அமைஞ்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா தனுஷ் சாரோட 2 குவாலிட்டி இருக்குது. மாஸ் படமும் பண்ணுவார், கிளாஸான ஃபிலிம்ஸ்க்கும் அவர் பயங்கரமாக இது பண்ணுவார். ஸோ அந்த 2 யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அது பெரிய விஷயம். அது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறம் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கான காரணம் வந்து வெற்றிமாறன் சாரும் தனுஷ் சாரும் தான். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு, ஏன்னா வெற்றி சார் தான் ஃபஸ்ட்டு தனுஷ் சார் கதை கேட்குறாரு சிவகார்த்திகேயனுக்குன்னு சொல்லி என்னை அனுப்புனதே வந்து வெற்றி சார் தான். ஸோ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். அதுக்கு முதல்ல நான் வெற்றி சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எப்பவும் தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். மதன் சார்
அவர் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி வெளியில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து அவர் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அவர் பண்ண எல்லா படங்களுமே பெரிய ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு. அது இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு, 100% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதில் நடித்த நடிகர்கள் சரண்யா மேடம், மாரிமுத்து சார், எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது அழகாக அப்படி உள்ளே வந்துச்சு. முக்கியமாக எஸ்ஏசி சாரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு கதை சொன்னேன். அவர் வந்து இல்லை, நான் வந்து இந்த படம் எதுவும் நான் டைரக்ட் பண்ணுற படம் மட்டும் தான் தம்பி பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திடீர்னு நான் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது ஏதோ ஒரு நம்பர்லேருந்து. இந்த மாதிரி நான் எஸ்ஏ சந்திரசேகரன் பேசுகிறேன், நான் வீட்டில் பேசினேன், தனுஷ் படம் எப்படி நீங்கள் பண்ணாமல் விடுவீங்க அப்படின்னு வந்து ஷோபா மேடம் கேட்டாங்களாம். அவங்க வந்து வீடே வந்து தனுஷ் சார் ஃபேன்ஸ் ஆவாங்க, நீங்கள் எப்படி பண்ணாமல் விடுவீங்கன்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ சார் உடனே ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேங்க, எப்போ வரணும் அப்படின்னாரு. சார் இப்போ தான் சார் டிஸ்கஷன் லெவலாக இருக்குது சார், நான் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் சார், இந்த கெட்டப்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து சாரோட இன்வால்மெண்ட்டு படத்தில் அப்படி இருந்துச்சு. அவர் அவ்வளோ நிறைய படம் பண்ண டைரக்டர், அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அவர் இது மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அவர் தான் தமிழ் சினிமாவோட காட்ஃபாதர் மாதிரி. அவர் தான் வந்து எல்லா அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்கும். ஸோ இந்த படம் அது சென்ட்ரிக்கான படம்ன்றதுனால அவர் நிறைய இன்டர்ஃபியர் ஆகிறோன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் எந்த விதத்துலையும் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணல. என்ன டைலாக்ஸோ என்ன நான் கேட்குறேனோ அதை அப்படியே டெலிவர் பண்ணார். அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவருக்கு. ஸோ இதில் நடித்த காளி வந்து நான் கூப்பிட்ட உடனே எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் வச்சு அடிச்சிருப்போமா காளி. கூப்பிட்டப்பெல்லாம் எங்கள் கூடயே இருந்தார். ஸோ அவரோட அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல. படத்தில் அவருக்கு அவரோட இதுக்கு நான் அதை நான் இது பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்திருக்குன்னு தான் நம்புகிறேன் நான். அப்புறம் த்ரிஷா மேடம் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி வர முடியல, வெளியூரில் இருக்காங்க. அவங்களும் இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு முக்கியமான ரோல். நான் கதை சொல்லும் போதே தனுஷ் சார்ட்ட த்ரிஷா மேடம் தான் சொன்னேன். ஸோ ஃபைனலாக அதுவே எனக்கு கிடைச்சது வந்து இன்னும் எந்த விதத்துலையுமே 1% கூட எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேயோ தனுஷ் சார் சைட்லேயோ எந்த ப்ரெஷரும் கிடையாது. எதுவுமே எனக்கு பண்ண படங்கள் எதுலேயுமே அது கிடையாது. இதில் சுத்தமாக எதுவுமே இல்லை. ஸோ 100% இந்த படத்தினுடைய எல்லா ரிஸ்க்குமே நான் தான். ஐ மீன் எந்த இது இல்லாமல் என்னை எடுத்துக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாரையுமே. டெக்னீஷியன்ஸ் வெங்கடேஷ், பிரகாஷ், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், லிரிக்ஸிஸ்ட் விவேக்கை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சந்தோஷ் சார் ஒரு வரி சொன்னார். அதாவது அவரை பற்றி சொன்னார், வாலியும் கண்ணதாசனும் சேர்ந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு நான் முன்னாடியே நான் கேட்டிருக்கேன் அவர் பாட்டெல்லாம். ஸோ ஒரு இன்ட்ரோ அப்படி கொடுத்தாரு. ஸோ அவரோட வாலி சாரோட வேர்ட் சாய்ஸும் கண்ணதாசனோட அந்த டெப்த்தும் அவரோட இருக்குது அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு சாங் அந்த இன்ட்ரோ சாங் கேட்கும்போது அந்த கிரீடம் ஆச்சு முண்டாசுடான்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட இன்னொரு பாட்டு ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு. 2வது பாட்டு ஓகே சார் அவரே பண்ணலாம் அப்படின்னா. 2வது பாட்டு எழுதுனதுக்கப்புறம் 3 அவரே ஒர்க் பண்ணலாமே, எல்லாமே அவரே ஒர்க் பண்ணலாமேன்ற மாதிரி 4 பாட்டும் அவரே எழுதினார் கடைசியாக. ஸோ இப்படி தான் அந்த டெக்னீஷியன்ஸ் டீம். கடைசியாக சந்தோஷ் சாரோட வந்து நான் சாங்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். 2-3 ஜிகர்தண்டா ஆடியோ ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன். அவர் பயங்கர சீரியஸான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது நினச்சேன். அப்புறம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக, தோல் மேலே கை போட்டு கட்டி பிடிக்காத கூடயா நாங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். முக்கியமான காரணம் அவரோட வீடு, அவரோட ஒய்ஃப் மீனாட்சிக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அந்த அட்மாஸ்பியர், அவர் கீழ் ஃப்ளோரில் வந்து வீடு, மேலே வந்து ஸ்டுடியோ, அந்த அட்மாஸ்பியர் உள்ளே போகும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இங்கே கிடச்சிருன்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் முதல்ல. அப்புறம் சந்தோஷ் சாரோட கேரக்டர் ரொம்ப கேஷுவலாக ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வாயில கடிச்சிட்டு சொல்லுங்கள் சார் என்ன பாட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னாரு. நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், நம்ம சாப்பிட முடியாது, நம்ம கொஞ்சம் டென்ஷனில் இருப்போம், என்ன எப்படி வரும் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக அந்த கேரக்டர் முடிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டு வந்துடும். அது நம்ம நினச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு பயங்கர எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸாக அவரோட ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். 5 பாட்டும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அருண்ராஜா காமராஜ் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு தனுஷ் சாரோட சேர்ந்து. ஸோ அந்த சாங் படத்தில் ஒரு முக்கியமான சாங். முக்கியமாக அம்மா சாங்கை பற்றி நான் சொல்லணும். படத்தினுடைய மெயின் இடத்துல வரப்போகிற ஒரு முக்கியமான சாங் அது. ஒரு விவேக்கோட லிரிக் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பாட்டு கேட்டு நமக்கு கண்ணு கலங்குது அப்படின்றது வந்து எனக்கு அந்த பாட்டில் தான். நம்ம படம்ன்றதால கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் நான் சொல்கிறது, இருந்தாலும் எனக்கு தோணுனதை நான் சொல்லிடுறேன். ஒரு வெறும் ஆடியோ மட்டும் கேட்டே ஒரு கண்ணு கலங்குற மாதிரியான ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சந்தோஷ் சார்ட்ட சொன்னேன். அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு கேட்கும்போது எனக்கு அப்படி வரும் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு லிட்ரலி அப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது. ஸோ சந்தோஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், விவேக்கும் தேங்க்ஸ். ஸோ பிரேமம் புகழ் அனுப்பமா இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க.
அவங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்தினுடைய என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் தான் முக்கியமானது. நான் பிரேமமில் பார்க்கும் போதே 4-5 ஃப்ரேம் அவங்கள சைலண்ட் ஷாட்ஸில் பார்க்கும் போதே இந்த பொண்ணு பயங்கரமாக நடிக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுது. அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த சுழலி சாங்கோட விஷுவல்ஸ் வந்து எனக்கு இந்த படத்தினுடைய ஃபேவரட் விஷுவல்ஸ். நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாபா பாஸ்கர் மாஸ்டர் தெரிக்க விட்டார் ஃபஸ்ட்டு சாங்கை. தேங்க்ஸ் மாஸ்டர். அப்புறம் பிரதர் சிரிக்கு வாசம் சாங், அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்போசிஷன் இந்த படத்தில் சந்தோஷ் சாரோடது. அதுக்கு வாய்ஸ் கொடுத்த அவருக்கும் என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு வலுவான டீமில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நிறையா ஒரு 20-30 படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு மாரிக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே போடுற மாரி போலீஸ்னு சொல்லிட்டு திருவிழெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்தளவுக்கு எனக்கு பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்தது மாரி படம் தான். அதுக்கப்புறம் கொடி வந்து எனக்கு ஒரு என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமாக ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். இப்படி ஒரு வலுவான டீமில் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு தனுஷ் சாருக்கு, செந்தில் சாருக்கு, எனக்கு இந்த பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வரவேற்புரை சொல்லும்போது ரியாஸ் அவர்கள் ஆஸ்தான இயக்குனருங்கிறத கொஞ்சம் வாய் தவறி ஆஸ்கார் இயக்குனர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்மளாம் சிரித்தோம். அவர் வாய் தவறலை சொல்லலை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. வெற்றி சார் வந்து ஆஸ்கார் கோட்டையோட காலிங் பெல் அடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கதவு திறந்துடும் சீக்கிரத்தில். தனுஷ் சார் அவர்கள் தேசிய விருது வாங்கிட்டாங்க. ஆஸ்கார் போகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரி, அதனால் அவர் போகிற வேகம், அவரோட நடிப்புகள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பொல்லாதவன் படம் பார்த்தப்ப ஒரு சீனில் அவர் மேலே ஒரு பிரமிப்பாகி அப்படியே எனக்குள்ளே ஒரு கரண்ட் பாய்ச்ச மாதிரி உட்காந்துருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வில்லனை பார்த்து பேசுவார், ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு. அன்னைக்கு அவர் மேலே ஏற்பட்ட பிரமிப்பு இன்னைக்கு வரைக்கும் விலகவே இல்லை. இப்போ அவரோட இந்த படம் கொடி நடிச்சிருக்கிறேன். அப்புறம் வட சென்னையிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரோட நெருங்கி நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் துரை சார், நான் வந்து முதல்ல பார்த்த ஒரு வித்தியாசமான இயக்குனர். எப்படி வித்தியாசமான இயக்குனர்னா, ஷூட்டிங் நடந்த எல்லா நாளுமே சிரிச்ச முகத்தோடையே ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு டைரக்டர் இருக்கிறது. நான் வசந்த் சார்ட்ட 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆசை, நேருக்கு நேர், போகலாம் கேட்டு பாருதம்னு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா டைரக்டர் சூர்யாவோடையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் ஒரு டைரக்டர் எல்லா நாளுமே சிரிச்ச முகத்தோடையே இருக்கிறது வந்து ஏதோ ஒரு இடர்பாடு இருக்கும், ஒரு நினச்சது நடக்காது, லேட் ஆகும், லைட்டு பிரச்சனை, பல பேர் லொக்கேஷன் பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் முகத்தில் லேசாக ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு புன்னகையோடு தான் இருப்பார் அவர். அப்படி ஒரு இயக்குனரை நான் பார்த்தேன். அவரோட தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அவரோட திறமையை நான் சொல்லுவேன். அப்படி ஒரு கேரக்டர் அவர், கரெக்டான ஒரு இயக்குனர். நான் ரொம்ப பிரமித்த ஒரு இயக்குனர். அவ்வளோ அற்புதமாக அந்த படம் வந்திருக்குது. நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன் எல்லா சீனையும். ஒரு சீனில் ஒரே ஒரு சீன் தான் தனுஷா சீன் பார்த்தேன். அந்த 2 கேரக்டருக்கும் அவர் காட்டியிருக்கிற டிஃப்ரென்ஸ், பெரிய டயலாக் கிடையாது, தோற்றத்தில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம். ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ், நிற்கிற ஸ்டைலு, அந்த பேசுகிற நிதானம், அதில் வந்து அந்த 2 கேரக்டருக்கும் அவர் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காரு பாருங்க. மிரண்டு போயிட்டேன் நான். இதுக்கப்புறம் டப்பிங் அவர் இனிமேல் தான் பேச போகிறாரு, அதில் ஒரு வேரியேஷன் கொடுப்பாரு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷ் சார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். நம்ம அவர் கேமரா முன்னாடி நடிக்க போகிறோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது பயமே இருக்காது. ஒரு சின்ன நடுக்கம் வரும், ஒரு சின்ன படபடப்பு இருக்கும் அந்த டேக் ஆஃபில், அது இருக்காது அவர்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கூலாக இருப்பார், நல்ல கேமராமேன். வெற்றி சார் வந்து என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டு அந்த படம் உலக அளவில் இருக்கிற எல்லா விருதுகளையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் டயர்டாகி அதுக்கப்புறம் தான் தெளிவாகி அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. அது என்ன எதாக இருந்தாலும் விடுறதில்லை. அது சம்பந்தமான விருதுகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் விசாரணை வந்து அத்தனை விருதுகளை வாங்கி சாதனை படைச்சிட்டு நிற்குது. கொடியும் அவ்வளோ விருதுகளை வாங்கும் என்று ஆசைப்படுகிறேன், நம்புகிறேன். நிச்சயமாக நடக்கும். அடுத்த ஒரு வட சென்னை பண்ணிட்டு இருக்காங்க சார், அதுவும் நடக்கும். இப்பேற்பட்ட ஒரு பேனர்லையும் இப்பேற்பட்ட ஒரு ஹீரோவோடையும் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் துரை சாருக்கும், அந்த வாய்ப்புக்கு சம்பளம் கொடுத்த வெற்றி சாருக்கும், கூட நடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் நன்றி சொல்லி, மற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்தது. ஒருத்தர் பேர் கூடும்போது நம்மளை கூப்பிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா இருக்கிறதுலே ஒரு சின்ன புழு லெவல் நான் இந்த ஸ்டேஜில். என்னோட ஒரு எப்போவுமே சொல்லுவாங்க, கனவு காண்றது ஒன்று, ஆனால் அது வாழறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. எனக்கு வந்து தனுஷ் சார் வந்து நான் அவ்வளோ பெரிய ஃபேன் அவரோட ஆக்டிங்க்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து எப்போவுமே நான் ஆசைப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட், இவர்கிட்ட பாட முடியுமான்னு. இன்ஃபேக்ட் கொடி அவர் பண்ணுறாருன்னு நியூஸ் ரொம்ப ஏர்லியாக வந்தது. அப்போ நான் யோசிச்சேன்,
ட்ராக்ஸ் என்னவா இருக்கும், யாரெல்லாம் பாடுவாங்க, கடைசியில் அதில் என் பேர் இருக்கும்போது இட் இஸ் வெரி ஹம்பிளிங். காட் ஹஸ் பின் கிரேட். அண்ட் விவேக் சார் எல்லா பாட்டும் தெறிக்க விட்டுருக்காரு, அப்படி எழுதியிருக்காரு. அண்ட் இதில் பாடியிருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு ஒரு விதத்தில் நான் எல்லாரோட ஃபேன். இவங்க சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி சித்ராமோட பாட்டு நீங்கள் கேளுங்க. என்னால் வந்து அதை கேட்டு நெக்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஜோன் அவுட் ஆகிட்டேன். இதுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஒன்லி நமக்கு தேம்பி அழுக மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஒரு லைனப் ஆஃப் ஆர்டிஸ்ட், சங்கர் மாதன் சார், சித்ராமா, அந்த மாதிரி ஒரு லைனப் ஆஃப் ஆர்டிஸ்டில் என்னையும் இன்க்ளூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இதோட டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் மை நமஸ்காரம் டு மை பேரண்ட்ஸ் ஹூ ஹவ் மேட் மீ திஸ். தேங்க்யூ ஸோ மச். சரியா குடுப்பா வேணாண்டா அக்கா போற நீ தள்ளி நிக்கா பாரு முடிஞ்சா கை வச்சு பாருடா சிவம் போன பக்கம் பாரு உள்ளூர் பேட்ட போட்டு கொண்டாடுடா இவன் நம்மாளுடா விசில் பத்தாதேடா. எனக்கும் தெரியும் தந்திரம், ஆனால் எனக்கும் தெரியும் தந்திரம். நான் வந்து யார் மேலேயும் சொல்லல, பாருங்க குத்தம் என்னுடைய தலையெடுத்து. கடைசியா நான் ஒரு முறை முதலமைச்சராக ஆக விரும்புகிறேன். நான் வந்து என்ன இப்படி சொல்லிட்டேன்னா, திடீர்னு இப்படி ஒரு டிஆர் இப்படி சொல்லியிருக்காரு. நான் என்ன அதுல சொல்லியிருக்கேங்கிறது அடிப்படையை பாருங்க. நான் ரொம்ப வெரி டிரான்ஸ்பரண்ட். எனக்கு யார்கிட்டையும் நடக்கணும் காரியம், எனக்கு யாராவது தருவாங்களா வாரியம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிக்காரங்கிட்ட என்ன ஒத்துமை இருக்கு சொல்லுங்க. கலைஞரே ஆடிக்கொண்டிருக்கிறார் இன்னும் நாடகம். கலைஞர் கலங்கி பேசியதை பார்த்த போது வேற ஒரு சின்னத்தை வாங்கிக்கிட்டு போய் நிக்கிறத வேண்டான்னு நான் ரொம்ப நாகரிகமா ஒதுங்கி நின்றவன். எதிர்ப்பேன் சார், எதிர்த்து குரல் கொடுப்பேன் சார்.